வணக்கம் நண்பர்களே. மதுரை பாண்டிகோவில் சாலையில் அப்பல்லோ ஜங்ஷனில் உயர்மட்ட மேம்பாலம் அமைப்பதற்கான பணிகள் ஆரம்பிச்சிருக்காங்க. கடந்த அக்டோபர் மாதம் இந்த மேம்பாலத்திற்கான அடிக்கல் நாட்டு விழா நடந்தது. அதற்கு அடுத்ததாக கட்டுமான பணிகள் ஆரம்பிச்சிருக்காங்க. இப்போது ரொம்ப வேகமாக நடந்துக்கிட்டு இருக்கு. அதோட அப்டேட் தான் இந்த வீடியோவில் நாம் பார்க்க போகிறோம். இது வரைக்கும் நம்ம சேனல் சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். மதுரை அண்ணா நிலையத்தில் இருந்து பாண்டிகோவில் சிவகங்கை நோக்கி செல்லக்கூடிய முக்கியமான சாலையில் 2 சாலை சந்திப்புகள் இருக்குது. ஆவின் ஜங்ஷன், அப்பல்லோ ஜங்ஷன், அண்ணா நகர், கேகே நகரை இணைக்கக்கூடிய முக்கியமான சாலை சந்திப்புகள் இது. இந்த 2மே 4 முனை சாலை சந்திப்புகள். இங்கே பீக் ஹவர்ஸ் காலை மாலை வேளைகளில் அடிக்கடி அதிகமான டிராஃபிக் ஏற்படும். இந்த போக்குவரத்து நெரிசலை குறைக்கிறதுக்காக அப்பல்லோ ஜங்ஷனில் ஒரு உயர்மட்ட மேம்பாலம் அமைக்க ஏற்கனவே திட்டமிட்டிருந்தாங்க. கடந்த அக்டோபர் மாதம் இதற்கு அடிக்கல் நாட்டப்பட்டது. இந்த மேம்பாலம் பாண்டிகோவில் சாலையில் அப்பல்லோ ஜங்ஷனை கடந்து போகிற மாதிரி மேலமடையில் இருந்து ஆவின் வரைக்கும் அமைக்கப்படுகிறது. 118 கோடி ரூபாய் செலவு இதற்காக நிதி ஒதுக்கீடு செய்யப்பட்டுள்ளது. இந்த மேம்பாலம் 4 வழி உயர்மட்ட மேம்பாலமாக 15 மீட்டர் அகலத்தில் 1 கிலோமீட்டர் நீளத்திற்கு அமைக்கப்படுகிறது. மொத்தம் 30 பில்லர்கள் இதற்காக அமைக்கப்பட உள்ளது. அப்பல்லோ ஜங்ஷனில் இருந்து மேலமடை நோக்கி போகிற சாலை ரொம்ப குறுகலான சாலை, 2 வழி சாலையாகத்தான் இருக்குது. இந்த சாலையில் மேம்பாலம் தூண்கள் அமைக்கிறதுக்கு தேவையான நிலம் போதாது. அதனால் வண்டியூர் கண்மாயை ஒட்டி இருக்கிற நிலங்களையும் இதற்காக தேர்வு செஞ்சுருக்காங்க. சுமார் 1 கிலோமீட்டர் நீளத்திற்கு வண்டியூர் கண்மாயை மேம்பாலம் அமைக்கிறதுக்கும் சர்வீஸ் ரோடு அமைக்கிறதுக்கும் ஏற்ற மாதிரி நிலத்தை சமப்படுத்தும் பணிகள் தான் இப்போது நடந்துக்கிட்டு இருக்கு. கண்மாய் கரை ஓரமாக தடுப்பு சுவர் அமைக்கும் பணிகள் இப்போ தீவிரமாக நடந்துக்கிட்டு இருக்கு. அதுக்கேற்ற மாதிரி பள்ளங்கள் தோண்டி காங்கிரீட் போடும் பணிகள் நடந்துக்கிட்டு இருக்கு. வாங்க மேம்பால பணிகளை லைவாக பார்வையிடலாம்.
இந்த மேம்பாலப் பணிகளை 21 மாதங்களில், அதாவது 2 வருடங்களுக்கு உள்ளேயே முடிக்க திட்டமிட்டிருக்காங்க. அதுக்கு ஏற்ற மாதிரி பணிகள் இப்போ ஆரம்பிச்சிருக்காங்க. கடைசி வரைக்கும் இதே வேகத்தில் நடந்துச்சுன்னா கண்டிப்பாக 2 வருடங்களுக்குள்ளே முடியும். இந்த மேம்பாலம் மட்டும் இல்லாமல் ஆவின் ஜங்ஷன், அண்ணா பஸ் ஸ்டாண்டு ஜங்ஷன் பகுதிகளில் இருக்கிற ரவுண்டானாவையும் டிராஃபிக்கை குறைக்கும் வகையில் மறுசீரமைப்பு செய்ய திட்டமிட்டிருக்காங்க. அந்த பணிகளும் விரைவில் நடைபெறும். இந்த வீடியோ பிடிச்சிருந்துச்சுன்னா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள். மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். தொடர்ந்து சப்போர்ட் பண்ணுங்கள் ஃப்ரெண்ட்ஸ்.